பெண் காவலரின் பாலியல் புகாரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமாருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதை அறிந்த தமிழக பெண்கள் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாலியல் புகார் சமரசத்தால் நீதி கேள்விக்குறியானதாக கடுமையாக சாடுகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பணிபுரிந்த மகேஷ்குமார் மீது போக்குவரத்து காவல் பிரிவு பெண் காவலர் டிஜிபி அலுவலகத்தில் பாலியல் புகார் அளித்தார். இது குறித்து டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விசாகா கமிட்டி விசாரணை நடத்தியது. இதில் மகேஷ்குமார் மீதான புகாரில் உண்மை இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர் கடந்த பிப்ரவரி மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் நடைபெற்று 2 மாதங்கள் ஆன நிலையில் மகேஷ்குமார் மீதான புகாரை சம்பந்தப்பட்ட பெண் காவலர் வாபஸ் பெற்றதாகவும் இந்த விவகாரத்தில் இருவரும் சமாதானமாக போக முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது பணியிடை நீக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையறிந்த பெண் ஆர்வலர்கள் பாலியல் குற்றச்சாட்டு என்பது மிகவும் உணர்வு பூர்வமானது என்றும் சமூகத்தை உழுக்கக்கூடியது என்றும் கூறுகின்றனர். இத்தகைய வழக்குகளில் இடைநீக்கம் என்பது ஆரம்ப நடவடிக்கையாக இருந்தாலும் முழுமையான விசாரணை முடிவடையும் முன்பே சமரசம் என்ற பெயரில் குற்றம் சாட்டப்பட்டவர் பணியில் நியமிக்கப்படுவது நீதியின் மீதான நம்பிக்கையை சிதைக்கவில்லையா என கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியின் வழக்கு இவ்வாறு முடிவுக்கு வந்தால் சாமானிய மக்கள் தங்கள் புகார்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எப்படி நம்புவார்கள் என்றும் கேட்கின்றனர். மேலும் இதுபோன்ற சமரசங்கள் பரவலாகினால் பாலியல் வழக்குகள் என்று ஒன்று இருக்கவே இருக்காது என்ற நிலை உருவாகி புகாரளிக்கும் தைரியத்தை மக்கள் இழந்து விடுவார்களோ என்ற அச்சம் எழுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். திராவிட மாடல் ஆட்சியின் இத்தகைய முடிவுகள் அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணையும் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் நீதி வெல்லும் என்ற நம்பிக்கை வெறும் வார்த்தைகளாகவே மிஞ்சிவிடும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.